வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ரிவிட் MEPயில் யூசர் இன்டர்ஃபேஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரிவிட் சாஃப்ட்வேரில் 2024 எப்படி அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது. முன்னாடி பரசல் வந்து 2018 பார்த்துருந்தோம். இதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த சேஞ்சஸ் என்னென்னங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே வர ஃபர்தர் வீடியோஸ் வந்து மெம்பர்ஷிப் நீங்கள் நான் மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா தான் பண்ண முடியும். ஓகேங்களா? அதில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நான் பின்னாடி டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ரிவிட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் நமக்கு யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பலத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே ப்ராஜெக்ட் இருக்கு, இப்போ மாடல்னு மாற்றிருக்காங்க. ஸோ ஃபேமிலிஸ் மாடலுங்கிறதே வந்து 2020 மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஓகே, இதுலேயே வந்து நம்ம ஆக்சுவலாக 2022 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பார்த்துருக்கோம். ஓகேங்களா? என்னது கூலிங் லோடு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். பட் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே போயிட்டு இந்த பேக் அடித்தேன்னா எனக்கு இந்த விண்டோ வரும். ஓகே, ஸோ இல்லை நீங்கள் அங்கேருந்து ஓப்பன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஃபைல் நியூ ப்ராஜெக்டில் போகிறோம். ப்ராஜெக்டில் போயிட்டு சிஸ்டம் டிஃபால்ட். ஓகேங்க, ஆஸ் யூஷுவல் சிஸ்டம் டிஃபால்ட் மெட்ரிக்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதோட லொக்கேஷன் ஏற்கனவே நம்ம அந்த இதில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சியில் ப்ரோக்ராம் டேட்டா ஆட்டோடெஸ்க் RVT 2024 டெம்ப்ளேட்டு இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோக்ராம் டேட்டா. ஓகே, இங்கே வந்து இங்கிலீஷ் ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அங்கே வந்து ஜோனல் வைஸ் வந்துச்சு, இந்தியா US இந்த மாதிரி வந்துச்சு. இங்கே இங்கிலீஷ் ஒன்றுன்னு போட்டிங்கன்னா இம்பேரியல் வரும். இங்கிலீஷ்னு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து மெட்ரிக் வரும். ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராம் டேட்டாங்கிறது ஹிடன் ஃபைல், அது மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? வியூ ஹிடன் சொல்லணும், அல்லது C:\/ போட்டு ப்ரோக்ராம் டேட்டான்னு டைப் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். C:\/ ப்ரோக்ராம் டேட்டா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அடிச்சிங்கன்னா இந்த விண்டோ வந்துடும். ஓகேங்களா? இதில் போய்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். RVT 2024 டெம்ப்ளேட். ஸோ இங்கிலீஷ் இம்பெரியல் கொடுத்துருக்காங்க. இங்கே இங்கிலீஷ். ஸோ இதில் போயிட்டு எனக்கு சிஸ்டம் டிஃபால்ட். ஓகேங்களா? சிஸ்டம் டிஃபால்ட் மெட்ரிக் அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓகே. பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டியே நிறைய மாற்றிருக்காங்க. ப்ராஜெக்ட் ப்ரௌசரே பாருங்கள், வியூ எலக்ட்ரிக்கல் கொஞ்சம் சிம்பாலிக்காக நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஓகே, முன்னாடி உள்ளதோட இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரோக்ராம் டேட்டா. ஸோ இது எலிவேஷனில் போனோம்னா ரொம்ப மெயினான ஆப்ஷன். எலிவேஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எலிவேஷன் 1 2 ஓகே 0 இது வரைக்கும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம இங்கே ஆர்கிடெக்ட்னு போனோம்னா ஆர்கிடெக்ட் டெம்ப்ளேட்டில் நிறையா இங்கே வந்திருக்கு. ஓகே, ஆஸ் யூஷுவல் இருக்குது. அடுத்து ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அண்டு ப்ரீகாஸ்ட்னு புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஸ்டமில் போனால் தான் இதான் நமக்கு உள்ளது. ஓகேங்களா? ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிகேஷன் பார்ட்னு ஏற்கனவே இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா MEP ஃபேப்ரிகேஷன் டெக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்லி டீடைலிங் P&ID கொலாபரேஷன் ஏற்கனவே வந்து 2022 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மெக்கானிக்கல் கண்ட்ரோல் டிவைஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று இருக்குது. மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட், மெக்கானிக்கல் கண்ட்ரோல் டிவைஸ்னு ஒன்று. ஓகேங்களா? பைப்பு இதெல்லாம் அதே அப்படியே தான். ப்ளம்பிங் எக்யூப்மெண்ட், ப்ளம்பிங் ஃபிக்சர்ஸ். பழசில் ப்ளம்பிங் எக்யூப்மெண்ட் கிடையாது, ப்ளம்பிங் ஃபிக்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ப்ளம்பிங் எக்யூப்மெண்ட். ஸோ அதே மாதிரி எல்லாமே எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், இந்த மாதிரி டிவைஸ் இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்சர்ட்லேயே சிம்பலிக் ரெப்ரசன்டேஷன் மாற்றிட்டாங்க. மேலே பாருங்க, லிங்க் ரிவிட் லிங்க் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அனடேட்டில் நம்ம ஆஸ் யூஷுவல் உள்ளது தான் ரீஜன். கொஞ்சம் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் முன்னாடியோட கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஈஸியாக பார்த்தோன்னே இதுதான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அனலைஸ் இதுதான் மேஜர் போர்ஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக நமக்கு இங்கே வந்து சில வியூஸ் இதை தூக்கியிருக்கேன், அதனால் இங்கே வரல. ஓகேங்களா? ஸ்பேஸ் செப்பரேட்டர், ஸ்பேஸ் ட்ராக், ஸ்பேஸ் நேமிங், ஜோன் எல்லாம் அதே தான் அங்கே உள்ளதான். பேனல் ஷெடியூல் குவான்டிட்டிஸ், டக்ட்டு. பட் நமக்கு ஹீட்டிங் அண்ட் கூலிங் லோட் புதுசு வேறு மாதிரி 2022 மாற்றிருப்பாங்க. இதை எனர்ஜி ஆப்டிமைசேஷன் வச்சு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அனாலிசிஸ்னு கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து கிடையாது, இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரூட் அனாலிசிஸ்னு முன்னாடி உண்டு, ஆனால் அதான் இதுன்னு கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி நமக்கு போட்டிருக்காங்க.
ஸோ ஆக்சுவல் மாசிங் அண்ட் சைட்டிங் ஆர்கிடெக்டில் உள்ளது தான். ஆர்கிடெக்ட் ரிலவெண்ட் கொலாபரேட். ஸோ இங்கே போனீங்கன்னா ஒர்க் ஷேரிங் எனேபிள் பண்ணுறது எல்லாமே நம்ம இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷேரிங் மானிட்டரிங்னு சொல்லி புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொலாபரேட்டு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. வியூ, ஸோ வியூலாம் திருப்பி பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் கிளவுட் ரெண்டரிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ட்வின் மோஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2022 இருக்கான்னு தெரியலை. ஓகே ரைட். அடுத்து டிராஃப்டிங் வியூ, டூப்ளிகேட் வியூ, லெஜெண்ட்ஸ், மேனேஜ். ஸோ ஆஸ் யூஷுவல் மேனேஜில் போயிட்டு நமக்கு உள்ள டூல்ஸ் தான் அப்படியே இருக்குது. பட் இங்கே ஜெனரேட்டிவ் டிசைன் சொல்லி ஒன்று புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேனேஜ் ப்ராஜெக்ட்டு, ஃபேஸிங்கு, ஓகே, என்கொயரி, ரைட். அடுத்து ஆடியன்ஸ், மாடிஃபையும் பாருங்களேன், முன்னாடியோட கொஞ்சம் நல்லா சிம்பாலிக்கு ரொம்ப நல்லா கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு அங்கே உள்ள புதுசாக உள்ள ஆப்ஷன்ஸ்ன்னு சொன்னோம்னா. ஓகே, ஸோ இதே நம்ம ஃபைலில் போனோம்னா நியூ ஆஸ் யூஷுவல் உள்ளது தான் இது. ஓப்பன், கிளவுடு ஆஸ் யூஷுவல், சேவ், எக்ஸ்போர்ட்டு, பிரிண்ட்டு, க்ளோஸு, ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன்லேயும் இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. சேவ், ரிமைண்டர், இன்டர்வல், சிங்க்ரோனைஸு, ஓகே, யூசர் நேம் என்ன, ஜர்னலு, ஃப்ரீக்வன்சி, ஓகே, வியூ ஆப்ஷன், இதெல்லாம் ஓகே. யூசர் இன்டர்ஃபேஸ், ஓகேங்களா. இங்கே ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் டூலை தூக்கி விட்டுருக்காங்க, அதனால நமக்கு அங்கே தெரியலை. ஓகே, ஸோ இதெல்லாம் அதில் உள்ள மாதிரியே தான். ஓகேங்களா. ஸோ அங்கே உள்ள மாதிரியே ரூட் அனாலிசிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டூல்ஸ்னு நிறைய இருக்குது. ஓகே, அதெல்லாம் இங்கே எனேபிள் பண்ணியிருக்காங்க. அடுத்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மாற்றிருக்காங்க. கான்வஸ் கலர் ஸ்கீம் என்ன வேணும், பேக்ரவுண்டு, செலெக்ஷனுக்கு பாருங்கள் செமி டிரான்ஸ்பரண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி கால்குலேட்டிங் வந்துச்சு, இப்போ ரீபார் எடிட்டிங்க்குன்னு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டு, செலெக்ஷன், ப்ரீ செலெக்ஷன், கிராஃபிக்ஸ்னு எடுத்தீங்கன்னா திருப்பி அது இது ஹார்ட்வேர் தனியாகவே கொடுத்துட்டாங்க. ஃபைல் லொக்கேஷன், கிராஃபிக்ஸ் கீழே இருந்துச்சு, இப்போ மேலே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அனாலிசிஸ் ஒர்க் ஃப்ளோ பற்றி நம்ம பாதர் பண்ணியிருக்கோம். பட் இங்கே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வரும். நீங்கள் வேறு அனாலிசிஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 2 தான் இருக்குது. வேறு அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா OSWங்கிற ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிளேசஸ், ஓகே. ஸோ எங்கே இருக்குது லொக்கேஷன், லைப்ரரி, வேறு லைப்ரரி நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பண்ணிக்கலாம். ரெண்டரிங் ஆஸ் யூஷுவல் ரெண்டரிங்கோடது, டெக்ஸ்ட் லிங்க், ஸ்டேரிங் எல்லாம் மேக்ரோ. ஓகே, ஸோ எனேபிள் அப்ளிகேஷன் மேக்ரோன்னு சொன்னீங்கன்னா மேக்ரோ எனேபிள் ஆகிக்கும். டாக்குமெண்ட் மேக்ரோ செட்டிங்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா இங்கே எனேபிள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ க்ளவுட் மாடல் எங்கே ஸ்டோர் பண்ணணும் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா PDF எக்ஸ்போர்ட் இங்கே பை டிஃபால்ட்டே நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. முன்னாடி இவ்வளோ கிடையாது, இப்போ டிஃபால்ட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே இதில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இங்கே ரொம்ப ஆப்ஷன்ஸை பற்றி நான் ரொம்ப சொல்லலை. ஓகேங்களா. என்னென்ன இருக்குது யூசர் இன்டர்ஃபேஸ் நான் நிறைய ஃபுல் டெப்த்தில் நான் டிஸ்கஸ் பண்ணல. ஓகேங்களா. ஏன்னா நம்ம இதுக்கு ஃபுல் டிஸ்கஷன் வேணால் நீங்கள் 2018 வீடியோவில் பாருங்கள். அதில் உள்ளதான் அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கிறதான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். ரைட்டுங்களா. ஓகே, ஸோ இதுக்கு மேலே மேற்கொண்டு ஃபர்தராக வர வீடியோஸ்லாம் ஆக்சுவலாக நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா Revit 2024 வச்சு ஒருத்தர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த கிளாஸஸோட வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதனால் என்னென்னா அது மெம்பர்ஷிப் பேஜஸில் தான் வரும். ஸோ நீங்களும் மெம்பர் ஆகி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் எங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணால் தான் நாங்கள் வீடியோஸ் நிறையா போட முடியும். ஓகேங்களா. ரைட். ஓகே, இது இல்லாமல் நான் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா பண்ணலாம். ஓகேங்களா. கூடிய விரைவில் SmartPlant 3D அட்மின் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். பைப்பிங் ஓரியன்ட் ஒர்க்கில் ஃபுல்லாக வராது, அட்மினில் ஃபுல்லாக வராது, பைப்பிங் மட்டும் பேஸ் பண்ணி நாங்கள் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரக்சர்லாம் ஃபியூச்சரில் ஆட் பண்ணுவோம். இப்போ பியூர் SmartPlant 3D அட்மின் பைப்பிங் ஓரியன்டாக நாங்கள் லான்ச் பண்ண இருக்கோம். நான் வித்தின் 1 வீக்கில் லான்ச் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில், அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ரொம்ப நன்றி.